என்னடா இருக்கிறதுல விளையாடுறியா? உனக்கு வந்த லெட்டர் தான், மொட்டை கடுதாச்சு, படிக்கிறேன். அடே மோளம் தட்டுறவனே, இனிமே என் பொண்டாட்டிய வந்து நீ பாத்தீன்னா நடக்கிறதே வேற. 24 மணி நேரத்துல உன் தலைய திருகிடுவேன். உன் தலைய மட்டும் இல்லடா, உன் கூட இருக்கிறானே பம்பத்தலைய, என்னத்தான் அவன் தலையும் சேர்த்து திருகிடுவேன். ஜோக்கிறத எப்படி மிரட்டு இருக்கிறான் பாத்தியா? யாரடா அவன் பொட்ட பையன் மொட்டை கடதா செய்திருக்கான்? கண்ணா தில்கடி, நமக்கு நேரம் நல்லா இல்ல, எதுக்கு இந்த அனாவசிய வம்பெல்லாம்? அவளை பாக்குறத நிறுத்துறேன். நான் போய் பார்க்க வேணாம்னு நினைச்சா கூட என்னால பார்க்காம இருக்க முடியாதரா. ஏன் அந்த அளவுக்கு நெஞ்சத்தை கிள்ளிட்டாள? தலைய கிள்ளிட போறான்டா, ஜாக்கிரத. நீ வேற பயமுறுத்தாதரா. நான் இந்த லெட்டரை வச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். ஏன் குழம்புற? சுத்தமா அவளை பாக்குறத விட்டுடு. எப்படிடா பார்க்காம இருக்க முடியும்? இந்த லெட்டர் எதுவும் கையெழுத்து போடல, பிரமட்ரஸ் எழுதல. நான் எவன் பொண்டாட்டின்றா கண்டேன். ஒன்னா ரெண்டா எவன் பொண்டாட்டியோ லிஸ்ட் இருக்காட. சம ஜோக் அடிச்சடா. இந்த ஒரு தம்மடி. டேய் கழுத, இனிமே சிகரெட்டை கூட சீக்கிரட்டா தான் குடிக்கணும். ஏன் இது திருட்டு பாக்கெட்டா? அது இல்லடா, கீதாவோட காதலுக்கு கீ தான் நல்ல தந்துட்டல்ல, அதான்டா முன்னாடி சிகரெட்டை கூட குடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நடிக்கிறதுக்கு நமக்கு சொல்லியா தரணும்? அடிச்சு விடு. நீ நாளைக்கு ஒரு செட்டப் பண்ற, கீதா அப்படி சும்மா தலை சுத்தி கீழே வந்துற மாதிரி. செட்டப் தானே, சொல்லியா தரணும்? ஒரு கெட்டப்போட செஞ்சு முடிக்கிறேன். என்னன்னு மாத்திரம் என் காதுல போடு. எக்கச்சக்கமா சுத்து தேருமில்ல அவளுக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் வந்ததே இல்லை. ஏதோ நீங்க சொன்னீங்கிறதுக்காக வந்தேன். இந்த மாதிரி ஹோட்டல்லாம் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் முதல் தடவை. இது ஆஃப்டர் ரெஸ்டாரண்ட். வாட் இஸ் ராங் இன் இட்? நான் ஏன் உன்னை இங்க வர சொன்னேன்னா, யூ நோ சம்திங். இப்பெல்லாம் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அப்படி பார்க்காட்டியும் அடிக்கடி பேசணும்னு என் மனசு எப்படி அடிச்சுக்க தெரியுமா? இப்படி பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டா கடைசியில ஆச்சரியத்துக்கு ஆகும். நீ சிரிக்கிறது கூட ஃபேண்டாஸ்டிக். யாராவது கவிஞம் பார்த்தான்னா அவனுக்கு கவிதை எழுதி முடிக்கவே முடியாது. முன்னெல்லாம் எனக்கு எப்பாவதுதான் கனவு வரும். என்ன கனவு கண்டேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். இப்பெல்லாம் அடிக்கடி கனவு வருது. என்ன கனவு கண்டேன்னு நான் ரொம்ப ரொம்ப நினைச்சு பார்க்கிறேன். அப்படி என்ன கனவு? சொல்லக்கூடாது ஜோக்காட்டம், சொல்லக்கூடாது கனவா? Hi, hello Shiva. How are you? Long time no see. எப்படா வந்த? இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். தாய்லாந்துல இருந்து சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாந்துல இருந்து அயர்லாந்து, அயர்லாந்துல இருந்து ஸ்காட்லாந்து, ஸ்காட்லாந்துல இருந்து நேரா மதர்லாந்து, ஸ்ட்ரைட்டா இங்க தான் வரேன். நேரா ஃளைட்ல இங்க தான் வந்தேன். நோ நோ நோ, ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸில வந்தேன். சிவா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே வைஃபை பேஸ் சிகரெட். இந்தா அல்ல, அப்படியே அல்ல. ஆரடா ஜான்சன், இப்பெல்லாம் நான் சிகரெட் வைக்கிறத விட்டுட்டேன். Is it? How about you, miss? Oh, Indian woman, no smoking. It's all right. நீ வழக்கமா குடிப்பியே ஸ்காட்ச் விஸ்கி, ஒரு டசன் தள்ளிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன். நீ கண்டிப்பா வரணும். தூள் கலப்பிடுவான். நோ 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 நோ, நான் தம்மே அடிக்கிறது இல்ல. எங்கடா தண்ணி அடிக்க போறேன். லீவ் மீ அலோன். கோ அண்ட் என்ஜாய் யுவர்செல்ஃப். What nonsense? No smoking, no drinking. ஏன் யாரையாவது லவ் பண்றியா? சிவா, லவ் பண்ணாலே ஒரு பெரிய ஆபத்து. அதை தொடாதே இதை தொடாதேன்னு 1000 கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அப்ப நான் வரட்டுமா? பை 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 சிஸ்டர். வித் கண்ணாடி அண்ட் வித்தவுட் கண்ணாடி பாப்பா நல்லாவே இருக்கிறா. சிஸ்டர், நீங்க தான் இவனை திருத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓவரா திருத்திடாதீங்க, பய பண்டாரம் ஆயிட போறான். அப்ப நான் வரட்டுமா? பை 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 சிஸ்டர். பை 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 பை. டைரர் டபுள் ஸ்காட்ச், மேக் இட் வெரி ஸ்ட்ராங். அப்ப நான் வரட்டுமா? பை பை சிஸ்டர். சிஸ்டர் பை பை. ஜான்சன் சொன்ன மாதிரி நான் தண்ணி அடிக்கிறது இல்ல, தம் அடிக்கிறது இல்ல. எல்லாத்தையும் தியாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை நான் யாரையாவது லவ் பண்றேனோ, அப்கோர்ஸ் என்ன அறியாமலே நான் லவ் பண்றேன். நான் லவ் பண்ணி ஒருவேளை அவங்க லவ் பண்ணாம போயிட்டாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும் இல்லையா?
உங்களுக்கு ஏன் தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க? அது இல்ல கீதா, ரொம்ப பிராங்கா பேசணும்னா உன்னோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் நான் ஏணி வச்சா கூட எட்ட மாட்டேன். எட்டாதங்கிறீங்களா? For more updates, like, comment, subscribe to our channel.